நம்முடைய தன்னுணர்வை இந்த பர உணர்வோடு யார் ஒருத்தர் இணைக்கிறாரோ அவரே யோகி. அந்த இணைக்கக்கூடிய துறைக்கு பேரு யோகம் என்ற ஒரு துறை. யோகம் என்றால் இணைதல் என்ற ஒரு பொருள் இருக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு நேரம் உணவு உண்டு யோகத்தை செய்பவன் யோகி. 2 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு சௌரியமா இருக்கிறவன் போகி. 3 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு அறிவு மயங்கி இருக்கிறவன் துரோகி. இந்த யோகி, போகி, துரோகி இந்த 3ம் நம்முடைய கலோக்கியலா நம்ம ஊர்ல பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். யோகி என்றால் என்ன? நம்ம தமிழ்ல நிறைய சொல்லாடல்கள் இருக்கிறது. தவம், தியானம், யோகம் என்ற சொல்லாடல்கள்லாம் இருக்குது. இதுல தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு கலை. தவம் என்பது அந்த ஒருமுகப்பட்ட பிறகு அவனுடைய மனமானது இருத்தல் என்ற நிலையில, வேற எந்த அசைவுகளும் இல்லாமல் இருத்தல் என்ற நிலையில இருக்கிறது நம்ம தவம் என்று சொல்றோம். யோகம் என்ற சொல் இணைதல் என்ற ஒரு பொருளை தருகிறது. நம்முடைய மனதை கழித்து நம்முடைய தன்னுணர்வை இந்த பர உணர்வோடு யார் ஒருத்தர் இணைக்கிறாரோ அவரே யோகி. அந்த இணைக்கக்கூடிய துறைக்கு பேரு யோகம் என்ற ஒரு துறை. யோகம் என்றால் இணைதல் என்ற ஒரு பொருள் இருக்குது. யோகி என்பவன் இணைந்தவன். தன்னுடைய புலன்மயக்கத்தில் இல்லாமல் உடலை தாண்டி மனதை தாண்டி இந்த பிரபஞ்சத்தோடு எப்போதும் சதாகாலமும் பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு யாருக்கு இருக்கிறதோ அவனே யோகி. நம்ம அவனுக்கு தத்துவங்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொள்கைகள் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மதங்களின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜாதி, மதம், இனம், மொழி எந்த இதன் மீதும் அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மானுடம் அப்படிங்கிற அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு பாங்கு அந்த யோகிக்கு இருக்கும். கிருஷ்ணா தன்னுடைய பகவத்கீதையில அழகா சொல்றார். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றை எவன் ஒருவன் புருவ மத்தியில் நிறுத்துகிறானோ அவனே யோகி. ஆனா நீ ஒரு யோகியா இரு அப்படின்னு சொல்றார். நம்ம உண்மையிலேயே நம்முடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். மனம் என்பது நம்முடைய புலன்கள் சம்பந்தப்பட்ட பகுதி. சித்தம் என்பது நம்முடைய சிந்தனை பட்ட பகுதி. புத்தி என்பது நம்முடைய பூர்வீக அறிவு. அகங்காரம் என்பது இந்த மனம், சித்தம், புத்தி ஆகியவற்றை செயல்படுத்த முனையக்கூடிய சக்தி. இந்த 4ஐயும் எவன் ஒருவன் தன்னுடைய புருவ மத்தியில் நிலைநிறுத்துகிறானோ அவனே யோகி. அதுக்கு முன்னாடி சொல்றார், உள்மூச்சை வெளிமூச்சில் கழித்து, வெளிமூச்சை உள்மூச்சில் கழித்து மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றை எவன் ஒருவன் புருவ மத்தியில் நிறுத்துகிறானோ அவனே யோகி. ஆகவே நீ ஒரு யோகியாக மாறுக என்று சொல்றார். ஒரு யோகி அப்படிங்கிறவனுக்கு தத்துவ ரீதியான எந்த கோட்பாடும் தேவையில்லை. அவன் ஏதாவது ஒரு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் வேற இந்த வெளியில இருக்கக்கூடிய கோட்பாடுகள், கொள்கைகள், சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அவன் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனையே ஃபாலோ பண்றான். அவன் தன்னுடைய சொந்த தன்மையில் இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் செய்கின்றான். அவனுடைய சொந்த இயல்பில் இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பார்க்கிறான். அவனுடைய சொந்த இயல்பில் இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பேசுகிறான். ஆகவே யோகி என்பவன், நீங்க நார்மலா நிறைய சாமியார்கள் கூட நம்ம யோகி ஒப்பிடலாம் முடியாது. சாமியார்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், கோட்பாடு இருக்கும். அவன் வழிபடுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அவன் ஒரு வழிபாட்டு ரீதியான ஒரு தன்மையில இருக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் யோகிக்கு எந்த வழிபாடும் கிடையாது. அவனுக்கு எந்த வழிபாட்டு முறைகள், அவன் அக வழிபாடு மட்டும்தான் செய்வான். அவனுக்குள்ளேயே இறைவனை தேடி உணரக்கூடியவனா இருப்பான். வெளியில இறைவன் இருப்பதாக எல்லாம் கூட நினைக்க மாட்டான். வெளியில அந்த பாடல்ல நம்முடைய சித்தர்கள் எல்லோருமே யோக நிலையில இருக்கிறவங்க தான். நம்முடைய சித்தர்கள் தெளிவாக அவங்க தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், அந்த மதம் சார்ந்த நம்பிக்கை, அந்த இது ஆடம்பரம், சடங்குகள், எந்த நம்பிக்கையும் இருக்காங்க. ஜாதி மதத்துல கூட அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சித்தர்கள்ல சிவவாக்கியார் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சிவவாக்கியார் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே யோகி என்பவன் நீங்கள் இந்த சமுதாயத்தில் மற்ற எல்லாத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு ஸ்கேலை வச்சு அவன் நீங்க பார்க்க முடியாது. அவர்கள் நீங்க வச்சிருக்க ஸ்கேலுக்கு எதிராக அகமுக பயணம் செய்யக்கூடியவன். அவர்கள் எந்த கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு கரடுபுரடமான தன்மையில போகக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட ஜென் வழியில் செல்லக்கூடியவர்கள், சித்தர்கள் வழியில் செல்லக்கூடியவர்கள், சூபிசத்தின் வழியில் செல்லக்கூடியவர்கள். இந்த எல்லாத்தையும் தாண்டிட்டு எந்த வழியும் ஃபாலோ பண்ணாமல்
இவர்கள் தன்னுடைய சொந்த வழியில் எவன் ஒருவன் பயணிக்க முன் வருகிறானோ அவனே யோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.